மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் மாஸ்டர்பேஷன் அல்லது கைப்பழக்கம் அல்லது சுய இன்பம் காண்பதனாலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி, இன்று அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூபில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த சில தவறான சில கொள்கைகள் இருக்கின்றது. நேற்று கூட ஒருவர் என்னிடம் வந்தார். அவருக்கு 5 வருடங்களாக பிள்ளைகள் இல்லை. எனவே உங்களுக்கு தெரியும், அந்த நிலையிலே ஆணினுடைய இந்த விந்துக்களை, அதாவது சுக்கில பாயத்தை, விந்து திரவத்தை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போது அவர் என்னிடம் கேட்டார், அதாவது உங்களுக்கு தெரியும், அப்படி செய்கின்ற நேரங்களில் நாங்கள் சொல்லுவோம், 3 நாட்களுக்கு உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியாது, விந்தை வெளியேற்ற முடியாது. 3 நாட்களுக்கு நீங்கள் சுய இன்பம் அல்லது கைப்பழக்கம் அல்லது மாஸ்டர்பேஷன் செய்ய முடியாது என்று சொல்லி போட்டு அவர் என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தால் நான் கேட்டேன், ஏன் பார்க்கிறீர்கள், எனக்கு எவ்வாறு இது விந்தை எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று கேட்டார். உண்மையாக அவருடைய வயசு ஏறக்குறைய 35க்கு மேற்பட்ட வயசாக இருந்தது. உண்மையாக கவலையாக இருந்தது. அதாவது இந்த சுய இன்பம் பழக்கம் செய்து விந்துவை பரிசோதனைக்காக எடுக்கக்கூட அவருக்கு தெரியவில்லை. இந்த நிலைமையில தான் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த மாஸ்டர்பேஷனை பற்றி பலதரப்பட்ட தவறான தகவல்கள் இருக்கிறது. முதலாவது, இந்த சுய இன்பம் காண்டால் பிளைண்ட்னஸ், கண் தெரியாம போயிடும். கண்ணுக்கும் சுய இன்பத்துக்கும் என்ன தொடர்போ எனக்கு தெரியாது. 2வதாக, சுய இன்பம் கண்டால் எங்களுக்கு பிள்ளை பிறக்காது, இன்ஃபர்டிலிட்டி. முதலாவது பிளைண்ட்னஸ் சொல்லுவோம், கண் தெரியாம போயிடும். 2வது இன்ஃபர்டிலிட்டி, எங்களுக்கு பிள்ளை பிறக்காது. 3வது உடல் டயர்டாக போயிடும். உங்களுக்கு தெரியும், சில இளைஞர்கள், சில பையன்கள் ஒரு நாளையிலே 8-10 தரம் சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்வார்கள். நான் சொல்லி, உங்களுக்கு இதுதான் வேலையா, பள்ளிக்கூடத்துக்கு போகுது இல்லையா, கேம்பஸுக்கு போகுது இல்லையான்னு சொல்லிக்கிட்ட, இல்லை டாக்டர், அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி எனக்கு பெரியான ஹை மார்க்ஸ் என்று கூட அவர் சொல்லுவார். எனவே அதான் வீக்னஸ், உடல் பலவீனம் அடைகிறது என்று சொல்லுவது முற்றிலுமே பிழையானது. அடுத்ததாக, இந்த சுய இன்பம் காணதுனால இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகிறது என்றெல்லாம் முற்றிலுமே பிழையானது. சில பகுதிகளிலே இப்படி சொல்லுகிற பல பேரை நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்ப்பது கிடையாது. ஆனால் அவையெல்லாம் முற்றிலுமே பிழையானது. எனவே இந்த சுய இன்பம் காணுதனால எங்களுக்கு உடலிலே பலவீனம் ஏற்படுகிறது, ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகிறது, எல்லாமே முற்றிலுமே பிழையானது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றே கொஞ்சம் கூட போய் இன்னும் சொல்லுகிறார்கள், இந்த சுய இன்பம் காணுகிற போது உடல்ல இருக்கிற ஆண்மைக்குரிய ஹோமோனாகிய டெஸ்டோஸ்டெரோன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து போகிறது. அப்படி சந்தர்ப்பமே கிடையாது. உங்களுடைய விதைகள், 2 விதைகள் அல்லது 1 விதை இதுக்கு மட்டும் அந்த விதையின் ஊடாக உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற ஹோமோன் நீங்கள் சாகும் மட்டும் சுரக்கப்பட்டு கொண்டே இருக்கும். 60, 70, 75 வயசு போது கொஞ்சம் அது குறைந்து கொண்டு போகும். என்றபடியினாலே இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற ஆண்மைக்குரிய ஹோர்மோனுக்கும் இந்த மாஸ்டர்பேஷனுக்கும் ஒரு விதமான தொடர்பும் கிடையாது. நீ மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது உடலிலே இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற ஆண்மைக்குரிய ஹோமோன் குறைவடைந்து போகிறது என்று சொன்னது முற்றிலுமே பிழையாது. எனவே உங்களுக்கு தெரியும், நான் நிகழ்ச்சி எத்தனை காலமாக செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மருத்துவத்துறையிலே பல்கலைக்கழகத்திலிருந்து இருக்கக்கூடிய நான் இப்போது 39 வருடங்களாக இந்த மருத்துவ துறையிலே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஒருவருமே பிரச்சனைப்பட்ட ஆக்கள் ஒருவரையுமே நான் கண்டது கிடையாது. ஆனால்
இந்த நிலையிலே இந்த மெஸ்டுபேஷன் ஆனது, இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கமானது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் என்றால், it become compulsive and interfere with your work, relationship or daily life. அதாவது இது ஒரு பெரிய வேலையாக போய்விடும். காலையிலே ஆபீஸுக்கு போறதுக்கு 8 மணிக்கு 7:30 எழுப்பினாலும் சுய இன்பம் கண்ட பிற்பாடுதான் குளிக்க போக வேண்டும், பிரஷ் பண்ண போகணும் என்று அப்படி ஒரு கம்பல்ஸ் கட்டாயம், அப்படி ஒரு நிலை வருகின்ற போது அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களுடைய பெண் துணையுடனோ அல்லது உங்களுடைய மனைவியுடனோ இருக்கின்ற இந்த உறவான இதன் மூலமாக பாதிக்கப்படுகின்ற போது, அல்லது உங்கள் டே டு டே லைஃப், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாஸ்டர்பேஷன் காரணமாக டெய்லி லைஃப், உங்களுக்கு உடல் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையானது பாதிக்கப்படுமாக இருக்குமாக இருந்தால், அந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி பிசிஷியன், ஒரு வைத்தியருடைய, குடும்ப வைத்தியருடைய ஆலோசனை பெறுவது நல்ல. அப்படி அதுவும் பிரச்சனை தேவையில்லை என்றாலும் நீங்கள் எல்லாம் பல பேர் தொலைபேசியின் மூலமாக இதை பற்றி கால் பண்ணி கதைக்கிறார்கள், அது பிரச்சனை இல்லை. எனவே அப்படி ஒரு நிலையிலே நீங்கள் ஒரு ஆலோசனையை பெறுவது நல்லது. இது மிகவும் முக்கியமானது. அடுத்ததாக சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், இன்னும் கொஞ்சம் கூட மேலே போய் தங்களுடைய ஆண்குறிக்கு ஏதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்த பார்க்கிறார். எனவே சில நேரங்களில் பிசிக்கல் இன்ஜரி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது மிகவும் கூடுதலான அளவு அந்த சக்தியை, ஃபோர்ஸை பிரயோகிக்கின்ற போது, கூடுதலான அளவு உராய்வை பிரயோகிக்கின்ற போது, சில நேரங்களிலே இந்த ஆணினுடைய ஆண்குறியிலே காயங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இந்த நிலையிலே நீங்கள் ஒரு வைத்தியருடைய ஆலோசனை பெறுவது நல்லது. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி என்று சொல்லப்படுகின்ற பாலியல் கற்பனை உலகத்திலே எத்தனையோ பேர் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். வயது போனவரும் சரி, இளம் பிரயாத்திலும் சரி. எனவே அதையெல்லாம் இதிலே நான் சொன்னால் நீங்கள் என்ன அடித்து கலைத்து போடுவீர்கள். எனவே பலதரப்பட்ட செக்ஷுவல் ஃபேண்டாசிஸ், சில நேரங்கள் எங்களுக்கு கூட ஒரு கஷ்டமாக இருக்கின்றது, இப்படிப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்களா என்று. இப்படி எனவே அதிலே ஒரு பிழை கிடையாது. நாங்கள் ஒருவரையுமே தீர்வெடுக்கவில்லை, ஜட்ஜ் பண்ணவில்லை. அதில் ஒரு விதமான பிழையும் எங்களுக்கு கிடையாது, பிழை கிடையாது. என்றாலும் கூட உங்களுடைய ஆண்குறிக்கு ஏதாவது ஒரு காயமோ அல்லது புண்ணோ ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே அந்த புண் ஆறுகின்ற போது, குணமாகுகின்ற போது, சில நேரங்களில் அதிலே வருகின்ற இந்த தழும்பு அல்லது ஸ்கார் டிஷ்யூ காரணமாக இந்த ஆண்குறி என்ன செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது, சுருங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரப்பா என்றபடியினாலே தான் என்ன நீங்கள் சுய இன்பம் கண்டாலும் உங்களுடைய ஆண்குறிக்கு பிசிக்கல் இன்ஜரி, அதாவது ஒரு விதமான காயமோ புண்களோ ஏற்படாமல் நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். எனவே பலதரப்பட்ட பெயர்கள் இருக்கிறார்கள். சில பேர் உங்களுக்கு தெரியும், டோலுடன், அதாவது டோலன்னு சொல்லுவோம், அந்த டோலுடன் கூட செக்ஸ் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு பெண் மாதிரியான ஒரு டோலை வாங்கி அதிலே அந்த பெண்களுடைய யோனி பகுதி இருக்கிற பகுதியிலே ஒரு துவாரத்தை போட்டு அந்த துவாரத்திலே தங்களை ஆண்குறியை விட்டு விட்டு எடுக்கிறார்கள். அவ்வாறு எடுக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், அந்த இடத்திலே புண் கருது காயம், இந்த ஆண்குறி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்படி இருக்கிறது. எனவே பல ரீதியான மக்கள், அது உங்களுக்கு சொல்லக்கூடாது, நல்ல அபிவிருத்தி அடைந்த அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், UK போன்ற நாடுகளிலே மட்டும் இல்லை, எங்களே நாடுகளிலே கிராமங்களிலே இருக்கிறார்கள். நான் இந்த பதுளையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது கிராமங்களில் இருப்பவர்களை கூட நான் பலதரப்பட்ட பெயரை கண்டிருக்கின்றேன். எனவே இது அடுத்ததாக இந்த மாஸ்டர்பேஷன் செய்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு குற்ற உணர்வு, ஃபீலிங் ஆஃப் கில்ட் அல்லது ஒரு டிஸ்ட்ரெஸ், உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏதாவது ஏற்படுமாக இருந்தால், சில பேருக்கு அவருடைய சமயத்தின் அடிப்படையிலே, அவருடைய கல்ச்சரின் அடிப்படையிலே, நாகரிகத்தின் அடிப்படையிலே இந்த சுயன்மை காணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுயன்மை காணக்கூடாது, ஐயோ நான் சமயத்துக்கு எதிராக இருக்கிறோம், என்னுடைய சமூகத்துக்கு எதிராக இருக்க போகிறோம்னு சொல்லி அவர்களை அறியாமலே அவருக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. எனவே அதே நேரத்தில் அப்படி செய்கின்ற போது அவருக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இவையெல்லாம் தேவையற்ற விடயங்கள் என்றாலும், அதாவது என்னுடைய சமயத்துக்கோ என்னுடைய கல்ச்சருக்கோ எதிராக நான் செயற்படுகிறேன் என்ற ஒரு உணர்வு வருகின்ற போது அது அவருக்கு ஒரு
பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். எனவே கடைசியிலே நான் சொல்வது என்னவென்றால், இந்த சுய இன்பம் காண வேண்டும். ஆண்கள் கூடுதலாக எங்களை பெண்களும் இவற்றை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக பலதரப்பட்ட சமூக பிரச்சனைகளை எங்களாலே தீர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.